மயிலாடுதுறையில் மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் அதிமுக சார்பில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு அதிமுக மாவட்ட செயலாளர் பவுன்ராஜ் தலைமை வகித்து பேசுகையில், தீண்டாமையை ஒழிக்க பெரியார், அண்ணா ஆகியோர் முயற்சி செய்தனர். ஆனால் அவர்களுக்கு பின்னர் ஆட்சிக்கு வந்த கருணாநிதி தீண்டாமையை ஒழிக்க எந்த முயற்சியும் செய்யவில்லை. எம்ஜிஆர் ஆட்சிக் காலத்தில்தான் இரட்டை குவளை முறையை தடுத்து தீண்டாமையை முற்றிலுமாக ஒழித்தார் என புகழாரம் சூட்டி பேசினார். தொடர்ந்து பேசிய அவர், திருப்பூரில் தொலைக்காட்சி நிருபர் சமூக விரோதிகளால் வெட்டப்பட்ட விவகாரத்தை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சிறப்பு நிகழ்ச்சி என குறிப்பிட்டுள்ளது வேதனையை ஏற்படுத்துகிறது. இதனால்தான் மு.க.ஸ்டாலினை பொம்மை முதல்வர் என எடப்பாடியார் குறிப்பிடுகிறார் என்றார். அந்த ஆய்வாளரே அதை பத்தி பொதுப்படுத்தலாம் சொல்லி எங்க வராங்க? ஐயா அதை பாருங்க, சட்டம் போட்டு வாங்கய்யா ஐயா வெற்றி அறுபது கதறான். அது அந்த ஆய்வாளர் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல, எது செய்யல, அந்த குவிந்து அந்த பையனை வெட்டுறாங்க. 63 இடத்துல அந்த நிருபரை வெற்ற ஒரு கொடுமை திமுக ஆட்சியர் நடக்குதுன்னா, காவல்துறை தகவல் சொல்லி 4 மணி நேரம் ஆகுது, அந்த பையன் போறான்னா காவல்துறை அவனை திரும்பி பார்க்கலீங்க, ஒரு கை தொங்குதுங்க, அவன் லைஃப் முடிஞ்சிடுச்சு. இதான் ஆட்சியா? நிகழ்ச்சியின் முடிவில் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் உயிர் நீத்த மொழிப்போர் தியாகிகளுக்கு வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இதில் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் கலந்து கொண்டனர்.